अल्हम्दुलिल्लाह कफ़ा वस्सलातु वस्सलामु अला मन इस्तफ़ा मन यहदिहिल्लाहु फ़ला मुदिल्ल लहु व मन युद्लिल फ़ला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याक नअबुदु व इय्याक नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अन्अमता अलैहिम गैरिल मग़लूबि अलैहिम वलद्दाल्लीन आमीन। ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இரண்டாவது இரவில், இன்னும் குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ நபர்கள் சென்ற ஆண்டு நம்மில் இருந்தவர்கள் இன்று நம்மை விட்டும் கடந்து கபர்களிலே இருப்பதையெல்லாம் தாய்மார்களே நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கபர்களின் வேதனையை விட்டும் பாதுகாத்து தந்துள்வானாக. ஆமீன். அவருடைய கபர்களிலே சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளான நறுமணமுள்ள காற்றை வீச செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை முழுமையாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால குர்ஆன் ஷரீஃப் நேற்று துவங்கப்பட்டது. குர்ஆனுடைய ஆரம்பமாக அவுது பிஸ்மிக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அடுத்து சூரத்துல் பக்ராவை நாம் ஆரம்பம் செய்கின்றோம். உலகத்தில் எந்த பகுதிக்கு எந்த நாட்டுக்கு நாம் சென்றாலும் அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பேச்சு, மொழிகள் வேறு விதமாக இருக்கும். ஆனால் ஒரு பள்ளிக்கு உலகத்தில் உள்ள எந்த நாட்டினுடைய பள்ளிவாசலுக்கு சென்றாலும் அங்கே சென்று நாம் தொழுதால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, மாற்றமில்லாத ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதே நேரத்தில் மோமின்களை முஸ்லிம்களை கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு சலாத்தை சொல்லக்கூடியவர்களாகவும் நாம் பார்க்கின்றோம். ஆக எந்த நாட்டில் சென்றாலும் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது, அல்ஹம்து சூரா என்பது கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, சூரத்துல் ஃபாத்திஹா இந்த அல்ஹம்து சூராவில் பலவிதமான சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குதே, யுகாலு லஹா ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா திருக்குரானின் முக்கியமான சூறாவாகும். இந்த சூறாவுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க, உம்முல் குரான், அதாவது குரானின் தாய் என்ற சிறப்பு பெயரும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவிற்கு சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி இன்றைக்கு உம்முல் தாய், குரானுடைய தாய் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், பெருமக்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய பிள்ளைகளை தகப்பனை விட ஒரு தாயாகப்பட்டவர்கள் எந்தளவு கவனிக்கின்றோம் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தாய்மார்களும் புரியக்கூடியவங்களாக இருக்கின்றீர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தளவு பாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனில் 7 வசனங்களை இந்த ஆயத்தில், இந்த சூறாவில் சொல்லி காமிக்கிறான். இந்த 7 வசனமும் மனித வாழ்க்கையின் முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனும் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். இது குர்ஆனுடைய 7 வசனங்களில் பிஸ்மில்லாவும் கட்டுப்பட்டது தான். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை ஈமான் கொண்டு அவனை வணங்குங்க, இய்யாக நஅபுது என்பதையும் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவில் அல்லாஹ் கடமையாக்கி வச்சிருக்கிறான்.
ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகிட்டாங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாவை வணங்குறது, அல்லாவின் மீது அடிபணிகிறது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமை கட்டாயம் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஒரு மனுஷர் பெயர் வச்சிருக்கிறாரு, முஸ்லிமான பெயர் வச்சிருக்கிறாங்க, ஆனால் அல்லாவுடைய பயம் இல்லை, அல்லாவுடைய கடமையை நாங்கள் பூர்த்தி செய்கிறதில்ல, அல்லாவுடைய கட்டமைப்பை நாங்கள் பூர்த்தி செய்கிறதில்ல, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்கிறானோ அதையெல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் விட்டுடுறோம். எதையெல்லாம் செய்யக்கூடாது அதை விட்டும் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறானோ அதையெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் என்ற பெயரை வச்சுக்கிட்டு எல்லா ஷராரத்துடைய வேலைகளும் பெருமக்களை இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் உம்முல் தாய், குர்ஆனுடைய தாய் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் ஈயாக்க நஅபுது, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குது. அதே போன்று ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன், ரெண்டாவது விஷயத்தை அல்லாஹ் சொல்வான், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுறோம். உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நோயை கொடுத்துட்டான், ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் எத்தனை டாக்டர்கள்ட்ட நம்ம போய் காமிச்சாலும், எத்தனை மருத்துவர்கள்ட்ட காமிச்சாலும் அல்லாஹ்வுடைய தக்தீரில் நம்மளுக்கு மௌத்து வாஜிபாயிருச்சு, ஃபர்லாயிருச்சு, இந்த டயத்தில் இந்த நேரத்தில் எழுதப்பட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரூஹானியத்தை 5 லட்சம் 10 லட்சம் டாக்டர்கள் சேர்ந்தாலும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சு, அல்லாஹ் ஒரு மனுஷரை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் பெருமக்களே, அதே 10 லட்சம் 20 லட்சம் டாக்டர்கள் மருத்துவர்கள் சேர்ந்தாலும் அந்த மனிதரை மௌத்தாக்க முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை முழுமையாக நம்பிக்கை கொள்கிறவங்க தான் உண்மையான முஸ்லீம். நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் எண்ணற்ற உதவி தேடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறது. அதே போன்று இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரு வழியில் செலுத்துவாயாக என்பதாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஒவ்வொரு மோமினும் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவில் சொல்லி காமிக்கிறது. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், வழி தவறியவர்களின் வழியை விட்டும் எங்களை தவிர்த்து கொள். யாரெல்லாம் கெட்ட விஷயங்கள் செய்கிறாங்களோ, இஸ்லாமுடைய பெயரை வச்சுக்கிட்டு யார்களெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமையை புறக்கணிக்கிறாங்களோ அவங்கள விட்டும் எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவா செய்ய சொல்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சகவாசத்தில் அல்லாஹ்வுடைய அமலை கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய தொடர்புல இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் தொடர்பு வைங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டும் நீங்கள் இருக்கக்கூடியவங்க, வணக்க வழிபாடுகள் இல்லாதவங்க, அவங்கள்ட்ட உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் தவிர்த்திருக்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இந்த 7 விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூறாவில் சொல்லி காமிக்கிறோம். அதே போல் இந்த சூறாவுக்கு இன்னொரு பெயரும் சொல்லுவாங்க, வயுகாலு லஹா ஷிஃபாஉன், சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூறாவுக்கு ஷிஃபா, குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லப்படுது. அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது அல்ஹம்து சூரா, அனைத்து விஷயங்களுக்குமே இதில் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கெல்லாம் அழைத்து கொண்டு ஒரு பிரயாணத்தில் ஒரு ஊருக்கு போய் கொண்டிருந்தோம். போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ ஒரு இடத்துல நாங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மஷூரை ஆலோசனை பண்ணி ஒரு இடத்துல அரபு குலத்தார் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் போய் நாங்கள் என்ன செஞ்சோம், தங்கறதுக்காண்டி முடிவெடுத்து கூடாரம் போட்டோம். கூடாரம் போட்டுக்கொண்டு இருக்கும்போது எங்களில் சில சகாபாக்கள் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க, நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், நீங்கள் அரபு குலத்தில் சேர்ந்தவங்க, உங்கள்கிட்ட நாங்கள் இரவு நேரம் ஆயிடுச்சு தங்குறதுக்காண்டி வந்திருக்கிறோம், இன்னைக்கு ஒரு இரவு எங்களுக்கு என்ன செய்ய சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், எல்லா மக்களையும் அழைச்சி அந்த தலைவர் சொல்கிறார் அந்த ஊர் மக்கள்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது யாருமே மறுத்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, ஏன் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் மூலியமாக கட்டளையிடப்பட்டுருச்சு.
அப்போ இவங்க இந்த போன சகாபாக்கள் எல்லாம் பட்டினியாக என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கூடாரத்தை அடித்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கொஞ்சம் இரவு கடந்த பின்னாடி கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவரை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பாம்பு ஒன்று கடிச்சிருச்சு. கடித்த நேரத்தில் அங்கே உள்ள எல்லாரும் பதறி போய் உயிருக்காண்டி போராடி கொண்டு இருக்கிறாரு. போராடி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு மருத்துவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ நாட்டு வைத்தியம் தானே, கையை பிடிச்சி பார்த்து மருந்து கொடுக்குறாரு. அந்த விஷம் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் குறையிற மாதிரி தெரியல. அப்போ வந்த மருத்துவர் சொல்கிறாரு, இவர் உயிர் கொஞ்ச நேரத்தில் போயிடும், வேற ஏதாவது யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள் மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்குது, அவங்க கூடார அடித்து தங்கியிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு ஆலோசனை கேளுங்க, அவங்க மருந்து வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்த மருத்துவரை அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டாங்க. எப்படி போய் அவங்கள்ட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் சகாபாக்கள்கிட்ட போய் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை கேட்குறாங்க, எங்களுடைய தலைவருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, இதை மாதிரி மருத்துவம் செஞ்சோம், மருத்துவம் கேட்கல, கொஞ்சம் நேரத்தை உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் சொல்லிட்டாரு, ஏதாவது உங்கள்கிட்ட மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சில சகாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே வர்றாங்க, அந்த தலைவரை பார்க்குறாங்க, கையை பிடிச்சி பார்க்குறாங்க. அப்போ அதில் இருந்த ஒரு சஹாபி இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஓதி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விஷம் கடித்த இடத்துல ஓதி ஊதுறாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை ஓதி ஊதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்படி நாங்கள் உங்கள் தலைவரை குணப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டு மந்தைகள்ல இருந்து சில மந்தைகளை என்ன செய்யணும், எங்களுக்கு நீங்கள் தரணும், இதுக்கு ஒத்துக்கிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் உங்களுக்கு மருந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்ட பின்னாடி அல்ஹம்து சூராவை ஓதி ஊதுறாங்க. அந்த மனிதனுடைய விஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச பின்னாடி அந்த மனிதர் 30 ஆடுகள் கொண்ட ஒரு ஆட்டு மந்தை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சஹாபிக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, பங்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி இருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் அதை பங்கு வச்சு விற்று ரூபாக்களை எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி மஷூரா செய்யும் பொழுது சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்த பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா சஹாபாக்கள்கிட்ட, இந்த சூரா குணமாக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. யாரை சொல்லலாம், நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், உம்முல் குரானுடைய தாய் இந்த அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா, அதே நேரத்தில் ஷிஃபாவுன் இந்த சூறாவில் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நம்பிக்கையோடு நாங்கள் என்ன செஞ்சோம், ஊதினோம், அந்த விஷத்தை வச்சு என்ன செஞ்சிருச்சு, அந்த விஷம் வெளியே வந்துருச்சு, எனவே நாங்கள் ஒரு ஊதியமாக ஓதி பார்த்ததுக்கு ஒரு ஊதியத்தை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், இது கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க, இருக்கிற எல்லா சஹாபாக்களுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி கிதாபில் 5749வது ஹதீஸாக இந்த ஹதீஸை அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிவு செய்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, அந்த அடிப்படையில் இந்த சூறாவில் இந்த நோய்க்கும் ஷிஃபா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தொழுகையை கடமையாக்கி வச்சான் இந்த மோமீன்களுக்கு. இந்த தொழுகையில் ஏன் அல்ஹம்து சூராவை கடமையாக்கி வச்சான் அப்படின்னு சொன்னால் இதில் 3 விஷயம் அல்லாஹ்க்கு சம்மந்தப்பட்ட ஆயத்துகள், 3 விஷயம் மனிதர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆயத்துகள். பிஸ்மில்லாவை தவிர்த்துட்டு 6 ஆயத்துகள், 6 ஆயத்துகளில் 3 ஆயத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இந்த 3ம் அல்லாஹ்வுக்கு சம்மந்தப்பட்டது. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு, ரஹ்மானாகிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது, மாலிகி யௌமித்தீன் கியாமத் நாளின் அதிபதி. அடுத்த 3 ஆயத்து இருக்குது பாருங்க, இய்யாக நஅபுது நமக்குரியது, இய்யாக நஸ்தஈன் நமக்குரியது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன, இதுவெல்லாம் அடியார்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையிலேயே நம்மளுக்கு கடமையாக்கி வச்சிருக்கிறான். இப்போ இந்த சூரா ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை பற்றி சொல்லப்படுது. ஒரு மனிதர் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தொழுகையே கூடாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. லா ஸலாத்த இல்லா ஃபாத்திஹத்துல் கிதாப், ஒரு மனிதருக்கு அறவே அல்ஹம்து சூரா தெரியல அப்படின்னு சொன்னால் இமாம் ஓதுறதை என்ன செய்யணும், அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தொழுகை பூர்த்தி ஆயிடும். ஆனால் காலப்போக்கில் அதையே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு தெரியாது
அப்படின்னு சொல்லியே நம்ம என்ன செஞ்சிட முடியாது, இருக்கக்கூடாது. அல்ஹம்து சூராவை முழுமையாக பாடமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அதையும் சூரத்துல் ஃபாத்தியாவும் தவறுகள் இல்லாமல் பாடம் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அல்ஹம்து சூரா ஃபாத்தியாவே தெரியாமல் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திரும்ப திரும்ப தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு ஆயத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சூறா இருக்குது அப்படின்னு சொன்னால் இது சூரத்துல் ஃபாத்தியா தான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் 4 நேரங்களில் வந்து என்ன செஞ்சானா அப்படின்னு சொன்னால், தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டான் 4 நேரங்களில். அதில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இப்லீஸ் தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுத நேரங்கள் 4 விடயங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், மலக்குகளை விட தலைவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தலைவர் பதவியை கொடுத்திருந்தான். நம்மளோட அதிகமாக ஓதுவான், நபிமார்களோட அதிகமாக கல்வி கொடுக்கப்பட்டான். ஒரு தவறை செஞ்சதின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை சபிச்சிட்டான், நாசமா போக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சு அழுகுனான ஷைத்தான். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஷைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு தூக்கி எறியப்பட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கி எறிஞ்சான். அப்போதும் ஷைத்தான் என்ன செஞ்சானா, எனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தலையில மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுகுனான். 3வதாக இந்த துன்யாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளையாக ஆமினாவுடைய வயிற்றுல கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு நபி பிறக்க போறாரு, நம்மளுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிடும், நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, உலகத்துல ஊசலாட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுகுனாங்க. இந்த 3 விஷயம். 4வது விஷயங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை என்னைக்கு எனக்கு வஹியாக இறக்குனானோ அப்பொழுது என்ன செஞ்சானா, ஷைத்தான் தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுது கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஏன் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை அல்ஹம்து சூராவை இறக்கப்பட்ட போது அழுதான் அப்படின்னு சொன்னா, இந்த அல்ஹம்து சூராவை ஒரு மனிதர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முழுமையாக விளங்கி அதை ஓதிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3 பாட்டுகள்ல அதை விளங்கி அல்லாவை அடிப்பணிய ஆரம்பிச்சுட்டாங்க, அல்லாவிடத்துல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஷைத்தானுக்கு வேலை இல்லாம ஆகிரும். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்லாம் அங்கே படிக்காது. எனவே ஷைத்தான் அல்ஹம்து சூரா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, எனவே அல்ஹம்து சூராவை நம்ம முழுமையாக என்ன செஞ்சுக்கிறணும், பாடமாக்கிக்கிறணும். தொழுகையில திரும்ப திரும்ப என்ன செய்யப்படுது, சுன்னத்து தொழுதாலும் சரி நஃபில் தொழுதாலும் சரி, அது எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த சூரத்துல் ஃபாத்தியா கண்டிப்பாக ஓதியே ஆகணும். அதுல இன்னும் சொல்லுவாங்க, அதுல ஷிஃபா இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவில் ஷிஃபா மருத்துவம் வச்சிருக்கிறான், குணமாகக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ல நம்பிக்கை வச்சு ஓதணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் பலனளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. இதுல நிறைய சிறப்புகள் இருக்குது. நிறைய சூரத்துல் ஃபாத்தியாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை சொல்லி காமிக்கிறாங்க. அதில் முதலாவதாக நம்ம புரிகிறது, இய்யாக நஅபுது, அவனுக்கு அடிபணியக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நம்ம மக்களை விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் முஸ்லீம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரமலான் மாதத்தில் வந்து நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நேரத்தில் மட்டும் என்ன செய்கிறோம், தராவியுடைய தொழுகிறோம், இதெல்லாம் அல்லாஹ் விரும்புறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறது. ஏதோ ரமலானுடைய மாதங்களில் இத்தனை காலங்களில் நாங்கள் தொழுகாமல் இருந்தோம், தொழுகை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷப்படலாம். மற்ற எல்லா நேரங்களையும் விட்டுட்டு என்ன செய்கிறோம், நம்ம ரமலானுடைய மாதங்களை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் நம்மளுக்கு ரெட்டிப்பான கூடிய பரக்கத்துகளை கொடுத்தாலும் கூட ஐயாக்க நஅபுது, என்னத்தான் நீங்கள் வணங்கணும், எந்த நேரமும் எனக்கு என்ன செய்ய பண்ணும், அடிப்படையணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவோ தொழுகைகள், எத்தனையோ வக்துகள் கடமையாக்கப்படுச்சு. மேராஜ் இரவுல கேள்விப்பட்ட விஷயம்தான். திரும்பி வந்தாங்க. கடைசியில் அல்லாஹ் சொல்லிட்டான், 50 வக்து தொழுகை அவங்க உம்மத்துக்கு கடமையாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த 50 வக்துக்கு தொழுகையாவது என் உம்மத்து தொழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. கடைசியில் வெட்கப்பட்டு என்ன செஞ்சாங்க, 5 நேர தொழுகையை என்ன செஞ்சுட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட வெட்கப்பட்டு கேட்டாங்களாம், எத்தனை நேர தொழுகைங்க, 5 நேர தொழுகையை, என்னுடைய உம்மத்து இது கூட செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த 5 நேர தொழுகையை கூட கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை எந்த அளவு நம்ம என்ன செய்கிறோம், இழிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எனவே அல்லாஹ் சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் என்ன செய்கிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். அப்போ உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அடிபணிஞ்சா மட்டும்தான் அவனுடைய தொடர்புல அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்தியா நமக்கு என்ன செய்யுது, இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு
எடுத்து காமிக்கிறான். எனவே தாய்மார்களை ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் சூரா என்ன அர்த்தத்தை அல்லாஹ் சொல்றானோ அவனையே வணங்குறது, அவனிடமே உதவி தேடுறது. சபிக்கப்பட்டவங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாதவங்களை விட்டு இன்னைக்கு எது செய்யறது, மக்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கிறது. அது பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய நிலைமைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம தொழுகிறோம், நம்ம பிள்ளைகளுடைய நிலைமைகளை அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்ம கணவருடைய நிலைமைகளை பாருங்க. நம்மளுடைய கணவருடைய நிலைமை, நாம தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீங்க தொழுதுட்டீங்க, நாளைக்கு நம்மளை மட்டும் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துக்கு கூட்டு போக மாட்டான். அப்போ நம்மளுடைய கணவர்களை, நம்முடைய பிள்ளைகளை நாளைக்கு நம்மளுக்கு சாட்சியாளர்களாக ஆயிரும். என் தாய் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும் தாய்மார்களை. எனவே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், என்னையே வணங்குங்கள், என்னிடமே உதவி தேடுங்கள். நேரான வழியில யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தொடர்பு வைங்க, கெட்ட வழியில இருக்கிறவங்கள நல்லவருடைய தொடர்புல நீங்கள் அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவின் மூலமாக இந்த மோமின்களுக்கு எடுத்து காமிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவை ஒவ்வொரு தொழுகையிலையும் நமக்கு எவ்வளவு கட்டமைத்து வைத்தானோ அதே போன்று இந்த சூறாவை முழுமையாக அர்த்தத்தை பார்த்து விளங்கி அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். அதே நேரத்தில் ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆனை முடிஞ்ச அளவு என்ன செய்யறது, திரும்ப திரும்ப நம்ம ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம முயற்சி செய்யணும். ஓத முடியாட்டா கூட அதை கொஞ்ச நேரமாவது பார்க்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணுக்கு பிரகாசம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய இறங்கப்பட்ட மாதத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த ரமலானுடைய காலங்கள் முழுமையாக என்ன செய்யணும், குர்ஆனுடைய தொடர்பிலேயே நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.